இருக்கிறோம். இதற்கு பேர் என்ன? நம்பிக்கை. கடவுள் மீது நம்பிக்கை. ஒரு தனி மனிதனால் முடியுமா? முடியாது. ஆனால் கடவுளோடு கூட இருந்தால் நாம் எல்லாம் சைஃபர். கடவுள் தான் ஒண்ணு. அந்த ஒண்ணு போட்டாலும் அந்த சைஃபருக்கு மரியாதை. ஆனா நாம ஒண்ணுங்க ஆடக்கூடாது. கடவுள் தான் ஒண்ணு, நாம் எல்லாம் சைஃபர். அந்த கடவுளோடு சைஃபர் சேரும் பொழுது அங்கே மதிப்பு கூடிக்கொண்டே போகிறது. அந்தோனியார் அதைத்தான் செய்கிறார் என்று அவருடைய நவநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமே. அவர் செய்த காரியம் அதுதான். அவர் பூங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நன்மை பார்த்தீங்களா? ஏன் நன்மை செஞ்ச என்ன சொல்லுங்க? சில பேருக்கு பிடிக்காது, பல பேருக்கு பிடிக்காது. அப்படியே ஒரு பொண்ணு, நம்ம ஊர் பொண்ணு, அழகான பொண்ணு அப்படியே போகுது, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகுது. அப்ப நம்ம ஊர்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? நம்ம புள்ள ஒண்ணுங்க எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க. அதோட மட்டும் இல்ல, கொஞ்சம் பேரை கலைப்பிடுவான். இவன் சும்மா உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டுக்கிறதுக்கு, மற்றபடி வேலை செய்யறதுக்கு ஏதாவது வேணும்ல, அதனால 2 பொம்பளைங்க கலைப்படுறது. என்ன அது தினம் இப்படி போகுது அது அப்படின்னு அப்புறம் பிரச்சனை. புரியுதா? இப்படி தீமை செய்வதை விட நன்மை செய்வதற்கு தான் தொந்தரவு அதிகம் இருக்கிறது. எனவே அதுக்காக நன்மை செய்யாமல் இருந்து அதனால போய் அவங்கள்ட்ட தலைவர் இருக்காருல்ல சொல்றாங்க, புதுமெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. புதுமெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க. சரி செய்யல ஐயா, உத்தரவு போட்டீங்கன்னா செய்யல. அப்ப கட்டணம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. கட்டணம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த கட்டடத்துக்கு அந்த சுப்பீரியர் போய் பார்க்குறாரு, எப்படி வேலை செய்யறாங்க, என்ன செய்யறாங்கன்னு. அந்தோனியாரே